ஹலோ, வெல்கம் டு லலிதாஸ் லவ்லி கிச்சன். காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது அப்படின்னு there is a saying. நம்மளுக்கு எவ்ரி மினிட் இஸ் இம்பார்ட்டண்ட். இட்ஸ் லைக் அ கோல்டு இல்லையா? அதனால நான் என்ன நினச்சிட்டேன்னா, ஐ தாட் ஐ கேன் ஷேர் வித் யூ. தேர் ஆர் சர்டன் பொடிஸ் which will be like a ஆபத் பாண்டவா for us. Any time it will be ready for us to use it. அதனால இன்னைக்கு வேற ஒன்றும் இல்லை, தோசைக்கு, இட்லிக்கு, உப்புமாக்கு அண்ட் உப்புமா குழக்கட்டைக்கு, அதுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம நல்லா யூஸ் பண்ணலாம். ஈவன் பட்டு அந்த குழி பணியாரம்னு சொல்லுவாங்க, அது கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கு நான் இப்போ பண்ண போகிறது வந்து, உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது வந்து மிளகாப்பொடி. இதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் வந்து ஒரு 200 கிராம்ஸ் மிளகா வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, இது ஃபுல் பருப்பு உளுத்தம்பருப்பு என் கைக்கு 2 கை. அப்புறமா கடலைப்பருப்பு என் கைக்கு 4 கை. அதுக்கப்புறமா கருப்பு எள்ளு, இது ரொம்ப முக்கியம், ஏன்னா நல்ல ஃப்ளேவர் டேஸ்ட்டு, அதனால கருப்பு எள்ளு அது வந்து ஒரு கைப்பிடி போட்டுருக்கேன். இது வந்து நல்லா க்ளீன் பண்ணாதான், ஸோ நத்திங் டு வரி. அதுக்கப்புறம் இதில் சேர்க்க வேண்டிய உப்பு, அதுக்கப்புறமா கட்டி பெருங்காயம், இவ்வளோ தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நான் இதில் என்ன பண்ணுவேன்னா, முதல்ல எண்ணெய் விட மாட்டேன். எண்ணெய் விடாமல் இப்போ ஒன்று ஒன்றா தனித்தனியாக தான் வறுக்கணும். எல்லாம் ஒட்டுக்க போட்டு வறுக்கக்கூடாது, தனித்தனியாக வறுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த உளுத்தம்பருப்பை போட்டு வறுக்கிறேன். இந்த பருப்புக்கெலாம் கண்டிப்பாக எண்ணெய் விட வேண்டாம், ஏன்னா இது வந்து நம்ம பண்ணி வச்சா ஒரு 2-3 மாதத்துக்கு அப்படியே இருக்கும், டிபெண்டிங் ஆன் ஹவு மச் குவான்டிட்டி we are making and how many people using, that is there. ஸோ இதை வந்து நல்ல பொன் போல் வறுத்துக்கணும். எல்லாமே இதில் கொஞ்சம் பொன் போல் வறுத்துக்கணும். ஸோ இது நல்ல பொன் போல் வறுத்தாச்சு. இது நான் வந்து ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அடுத்தது கடலைப்பருப்பு ஒன்று ஒன்றா போட்டு கரெக்டாக பதமாக பார்த்து எடுத்துட்டோன்னா பொடி வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது பாருங்கள், இது ஆல்மோஸ்ட் டன்னு. இந்த சமயத்தில் நான் வந்து இந்த கட்டி பெருங்காயத்தை இதோட போடுறேன், ஏன்னா இது வறுக்கும்போது கொஞ்சம் தான் என்ன பார்க்கணும். திஸ் வில் பி ரைட். இது வறுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அது நல்லா பொரிஞ்சிடும். ஸோ அடுத்தது நம்ம போட போகிறது எள்ளு தான். இப்போ பாருங்கள், எள்ளை போட்டிருக்கேன். எள்ளு க்ளீனாக இருக்கிறதுனால, இல்லை சில எள்ளு வந்து உங்களுக்கு மண் இருக்கும், அப்போ நீங்கள் அதை ஒரு தடவை களைஞ்சிட்டு போட வேண்டி வரும். இது நீட்டாக இருக்கிறதுனால நான் அப்படியே போட்டிருக்கேன். இந்த பத்தில் அது ஒரே நிமிஷம் ரெடி ஆகிடுச்சு. இந்த எள்ளு ரெடி ஆனப்போ அதை போட்டுட்டு அடுத்தது மிளகா. இப்போ அடுப்பில் வந்து ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன், ஏன்னா மிளகா வறுக்கும்போது ரொம்ப காட்டாக இருக்கும். நம்ம எண்ணெய் போடலைன்னா, தேங்காய் எண்ணெய் போடும்போது உங்களுக்கு அந்த வாசனை நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வந்து ஒரு 200 கிராம்ஸ் அப்படின்னு சொன்னேன். மேலே ரொம்ப ஏறத்தாழ இருக்கலாம். நீங்கள் வந்து பண்ணும்போது நீங்கள் அளந்து பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? எல்லாம் அளந்து 50 கிராம் 100 கிராம்னு. அதனால நான் போட்ட அளவுக்கு போட்டுட்டா போகிறேன். ஏன்னா மிளகாயோட காரத்தை பொறுத்து, இந்த சேலம் குண்டு வத்தல் இருக்கே, இது கொஞ்சம் காரமாக இருக்கும், இதில் கொஞ்சம் காட்டு ஜாஸ்தி. அதனால நான் வந்து இவ்வளோ தான் போட்டுருக்கேன். நீங்கள் வந்து இதுவே வேடிகர் மிளகாவில் பண்ணேன்னா அது காரம் கம்மி. அந்த சம்பா மாதிரி ஒரு லாங்காக ஒன்று இருக்குமே, அந்த இதை பண்ணும்போது அது இன்னும் காரம் ஜாஸ்தி. ஸோ மிளகாய்க்கு ஏற்ற மாதிரி, உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அது ஜாஸ்தி கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் இட் இஸ் ஆல்மோஸ்ட் டன். இது எல்லாத்தையும் ஆற விட்டுட்டு நான் இப்போ ஆல்ரெடி காமிச்ச மாதிரி இந்த உப்பு வெல்லத்தையும் சேர்த்து பொடிச்சுன்னு வந்து என்ன மாதிரி டெக்ஸ்சரில் பண்ணினா இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நல்லா திரிச்சுன்னு வந்துட்டேன். பட் நீங்கள் பார்த்தாலாம் கொஞ்சம் கோர்ஸாக தான் இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு இட்லிக்கு தோசைக்கெலாம் சாப்பிடும்போது தான் நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி. நான் ஆபத் பாண்டவான்னு எதுக்கு சொன்னேன்னா, ஜஸ்ட்டு இட்லி கவலையப்பட வேண்டாம், சட்னி பண்ணணுமா என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உப்பு உரப்பு எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அரைச்ச அன்றைக்கி என்ன ஜாகரி நிறைய ஆட் பண்ணியிருக்கேன் நான். அது இட் இஸ் லெஃப்ட் யூ. நீங்கள் ஜாஸ்தி போடணுன்னா போட்டுக்கலாம், கம்மி போடணுன்னா போட்டுக்கலாம். பட் நான் கொஞ்சம் ஜாஸ்தி போடுவேன். ஃபர்ஸ்ட் டே அன்றைக்கி கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். ஆஸ் த டேஸ் கோஸ்னோ நல்லா கம்மியாயிடும். அந்த ரொம்ப காரமோ ரொம்ப இதுவோ உப்போ உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி குவான்டிட்டியில் பண்ணி வச்சுட்டோன்னா திஸ் வில் கம் ஃபார் 2 months. ஏன்னா இன் பிட்வீன் whenever we have time definitely we'll go for chutney.
பட் சட்னி இல்லாத அன்னைக்கு ஒரு இட்லி பண்ணிண்டா, தோசை பண்ணிண்டா, this will be very useful. I hope you all will try this. It will come out very well and then make use of it. Okay, let me meet you in the next lovely video. Bye bye.